சோல்ஜர்ஸ், இன்னும் கொஞ்ச நாள்ல சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த வீடியோவில் நம்ம வந்து சூப்பர்மேன் படத்தை பத்தி பார்க்க போறது இல்லை. இந்த படத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு புரட்சி படையை பத்தி தான் பேச போறோம். ஒரு சூழ்ச்சி கழக படையை பத்தி தான் பேச போறோம். அதுதான் ஸ்னைடர் படை. மாசா கெத்தா. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த டிசியை வந்து ஓடவிடாமல் பண்ணுறதுல, டிசி நக்கிட்டு போனதுல இவங்களுக்குமே ஒரு பங்குண்டு. அடிச்சது யாரு? ஸோ வந்து உண்மையிலே இந்த ஸ்னைடரோட ஃபாலோவர்ஸ் எப்படிலாம் வந்து இது ரூன் ஆகிட்டு இருக்கு, டிசி ஃபேன் பேஸ் அப்படின்றது எப்படி பேக்வேர்ட்ல போயிட்டு இருக்கு, எப்படி ஸ்பிட் ஆயிடுச்சு, இது வந்து இந்த சூப்பர்மேன் படத்தால ரீஸ்டோர் ஆகுமா, இப்போ வந்து இந்த டிசியூவால டிசி ஃபேன்ஸா முன்னாடி உருவாங்களா அப்படின்றத பத்தி இந்த தெளிவாக பார்க்கலாம், பார்த்துருவோம். ஓகே, யாரும் லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சேனல் பேர் கேப்டன் கேகே. ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ உங்களோட மார்வல் டிசி ஃபேன்ஸுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ரெக்கார்ட் பண்ணி விடுங்க. ஓகே ஓராகல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. பொதுவாக மார்வல் ஃபேன்ஸுக்கு மார்வல் படம் ரிலீஸ் ஆனால் பிடிக்கும், மார்வல் படம் ஓடனா பிடிக்கும். இதே மாதிரி தான் டிசி ஃபேன்ஸுக்கும் டிசி படம் ரிலீஸ் ஆனால் பிடிக்கும், டிசி படம் ஓடனா பிடிக்கும். பட் இதுக்கு ரெண்டும் கட்டான ஒரு குரூப் இருக்கு. அதுதான் வந்து ஸ்னைடர் கல்ட் குரூப். இவங்களுக்கு வந்து டிசி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வந்து அதெல்லாம் தேவை கிடையாது. டிசி படம் ரிலீஸ் ஆனால் அது ஓடனா என்ன ஓட கட்டி எடுக்கிட்டேன், எனக்கு ஸ்னைடர் வரணும், ஸ்னைடரை வரவை, ஸ்னைடர் வச்சு பாடுக வை அப்படின்ற மாதிரி தான் ஒரு கல்ட் குரூப் இருக்கு. அந்த குரூப் ஆன்லைன்ல இப்போதே ஆக்டிவா தான் இருக்கு. ஆக்சுவலி அவங்க கோரலாம் சொல்லல, உண்மையிலே அவங்களோட கோரிக்கைன்றது ஒரு உன்னதமான கோரிக்கை தான். எனக்குமே ஸ்னைடர் வரணும், ஸ்னைடர் ரீஸ்டோர் பண்ண ஆசை தான். பட் அது நடக்காதுன்றது தெரியும். ஓகே, அது ஏன் நடக்காதுன்னு சொல்றேன் வீடியோல. அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. அதனாலேயே இது வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாக்ஸிக்காக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. டாக்ஸிக்கு சொன்னால் மன்னிச்சிங்க, பட் அது அப்படிதான் போகுது, என்ன பண்ணுறது. சரி, சொன்னா இந்த கல்ட் குரூப்புக்கு தலைவன் யார் அப்படின்னா நம்ம ஜாக் ஸ்னைடர் தான். பட் அவர் லீட் பண்ணல. எப்படின்னா தலைக்கு ஒன்றா தலையே போட்டுருவோம், அந்த வகை குரூப். ஐயோ, நீங்கள் ரொம்ப டேஞ்சர் போல்த. இந்த கதை வந்து ஜாக் ஸ்னைடருக்கு தான் ஆரம்பிக்குது. ஜாக் ஸ்னைடர் பார்த்தீங்கன்னா வந்து அமெரிக்கன் டைரக்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜாய் படம் எடுத்தாரு. அது ஜாய் படம் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் 300. நம்ம ஒரு டப்பிங் படம் போட்டோம் தெரியுமா, 300 பருத்தி வீரர்கள் அடிட்டு கலாஞ்சாட்டி கூட போட்டிருப்பாங்க தெரியுமா. அப்பெல்லாம் இதுல பயங்கர ஃபேமஸ். அந்த டிவிடி வாங்கி பல பார்த்தாங்க. நம்ம தெரியுமா 300 பருத்தி வீரர்கள் தெரியுமா அடிட்டு ஸ்கூல்ல உட்காந்து பேசிட்டு இருப்பாடுங்க. அதோட இல்ல, அப்பதான் பருத்தி வீரர் படம் வந்துச்சு. அப்ப இந்த படம் வந்துச்சு. அதாவது 300 பருத்தி வீரர்கள் இவ்வளவு பேர் வச்சு தமிழ்ல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த ஹிட்டுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து ஒரு டிசி படம் வந்து வால் பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த படம் தான் வாட்ச்மென். இது பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமான டிசி புக்கெலாம் கிடையாது. இது வந்து ஒரு கிராஃபிக் நாவல். அது ஒரு இந்த அமெரிக்கன் பாலிடிக்ஸ், வேர்ல்டு பாலிடிக்ஸ்லாம் சேர்த்து வச்சு சூப்பர் ஹீரோஸை வச்சு இந்த கதையை சொல்லியிருந்திருப்பாங்க. இது டோட்டலாக வேற மாதிரி இருந்திருக்கும். இதை வந்து ஸ்னைடர் அவரோட பாணியில் 300 படம் மாதிரி அழகாக கொடுத்துருப்பாரு. இது உண்மையே ஒரு வித்தியாசமான அட்டம்ப்டாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் வரவேற்பை பெற்றிருந்திருக்கும். சம்டைம்ஸ் படம் லென்த் வேற கட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டைரக்டர் கட்லாம் வேணும்ட்டு போட பண்ணாங்க. புரியுங்களா, இங்க தான் ஆரம்பிச்சது டைரக்டர் கட் வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் டைரக்டர் கட் தான் ரிலீஸ் பண்ணாங்க டிவிடியில். இந்த அளவுக்கு போச்சு. இதுக்கப்புறம் தான் மார்வலா டிசியான்ற போர் வந்து பெரிய உச்சத்தில் போயிருந்திருக்கும். எப்பன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்வல் வந்து ஸ்டுடியோஸ் ஆரம்பிச்சு அவங்க வந்து பேஸ் 1 பேஸ் 2 அப்படின்ட்டு படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கல்லா காட்டதுக்கு அப்புறம் தான் டிசிக்கு வந்து யோசனை, நம்மகிட்டயும் வந்து டிசி இருக்குது, நம்பியே சும்மா விடணும், இதுலயும் ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பிச்சா என்ன. ஏன்னா அந்த டைம் வந்து சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு ஸ்டுடியோக்கும் ஒரு ஹாபியா இருந்துச்சு. டிசி வந்து டிசி சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஆரம்பிச்சாங்கல்ல, இதே மாதிரி என்ன பண்ணா யூனிவர்சல் பிக்சர்ஸ் இருக்கான், அவங்க தான் அழுக்கு இருக்குது. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வந்து இந்த மம்மி படம், பிராங்கன்ஸ்டைன், ஜெக்கில் அண்ட் ஹைடு, இந்த மாதிரியான சில ஸ்டோரிஸ் அவங்ககிட்ட ரைட்ஸ் இருக்கு. அவன் என்ன பண்ணா அவனுமே வந்து டார்க் யூனிவர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த 2 பேர் தங்கிட்டு போயிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களாம் ஆரம்பிச்சாங்கல்ல, நம்மளும் ஆரம்பிச்சாங்க. அதுதான் டிசி எக்ஸலன்ட் யூனிவர்ஸ் அப்படின்ட்டு. என்னடா பேர் லென்த்தா இருக்குது, DCEU. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இதுக்கு வந்து தலைமையா பிள்ளையார் போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க கூட்டம் தான் ஸ்னைடரோட படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஆக்ஷன் ஓரியன்டாக இருக்கும். இது வந்து மெச்சூராக இருக்கும், அடல்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். குழந்தைங்க பார்த்து அப்படிமாலாம் இருக்காது, கலர்ஃபுல்லாக இருக்காது. தலைவன் டார்க்காக தான் எடுப்பான். இது மட்டும் இல்லாமல் நிறைய இனோவேஷன் கொடுத்துருப்பான் தலைவன் அவனோட படத்தில். குறிப்பாக சொல்லலாம், இத்தனை நாள் ஜெட்டியை வந்து பேண்ட்டுக்கு வெளியே போடுற சூப்பர்மேனை முதல் முறையாக வந்து ஜெட்டியை வந்து பேண்ட்டுக்குள்ளே போட வச்சவர் ஸ்னைடர். சூப்பரான படத்தை மேன் ஆஃப் ஸ்டீல்ன்ற பேரில் அழகாக எடுத்துருப்பாரு, சூப்பராக இருந்திருக்கும். இன்னைக்கும் பார்த்தோன்னா செம்ம ஆக்ஷன் வேற லெவலில் இருந்திருக்கும். ஒரு டார்க் டோனில் பயங்கரமாக எடுத்திருப்பாரு ஸ்னைடர். இது பார்த்தோன்னா பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் டிசி ஃபேன்ஸுக்கு டிசி படம்னா டார்க்காக தான் இருக்கணும், டார்க்காக தான்டா இருக்கும், ஸ்னைடர்
கெத்துதா கித்தா அப்படின்ட்டு டிசி ஃபேன்ஸ்லாம் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதே டைம்ல என்னாச்சு அப்படின்னா மார்வல் வந்து இந்த அவெஞ்சர்ஸ் படம் எடுத்துட்டான். அவெஞ்சர்ஸ் 1 அவெஞ்சர்ஸ் 2லாம் எடுத்து அவன் சிவில் வரைய போயிட்டான். அந்த டைம்ல என்னாச்சுன்னா நம்ம ஸ்னைடர் வந்து ரூட் மேப் போட்டாரு. இந்தவா ஒவ்வொருத்தரும் ஒரு படம், இந்த ஃபிளாஷுக்கு ஒரு படம், வண்டர் உமனுக்கு ஒரு படம், பேட்மேனுக்கு ஒரு படம், சூப்பர்மேன் எடுத்துட்டான். 4 பேர் எடுத்துட்டு அவரை கடைசியாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஸ்னைடர் பிளான் போட்டது. பட் காமிக்ஸை பத்தி தெரியாத காமிக் எப்படி ஓனரா இருக்கிற வாரதேசுக்கு பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி ஒரு இதுவே கிடையாது, அக்கறையே கிடையாது. என்ன பண்ணிட்டானுங்க அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு அவெஞ்சர்ஸ் படம் எடுக்க, நீ அவெஞ்சர்ஸ் படம் எடு, நீ ஜஸ்டிஸ்க்கே கொண்டு வா, டீம் அப் பண்ணு அப்படின்ட்டு எல்லாத்தையும் அவசரம் 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 அவசரம்னு பண்ண வச்சாங்க. இந்த உடனே தெரியுமா இன்னைக்கு நீ வாத்தியாருக்கு வாய்க்குள்ள வரலோட அந்த கதையாயிருச்சு. இப்போ என்னன்னா ஸ்னைடருக்கு வந்து டைம் கிடையாது எல்லாரும் சொல்றதுக்கு. இப்போ அவருக்கு என்ன எல்லாத்தையும் ஒரே படம் சொன்னா அதில் கொண்டு வரணும். அதான் என்ன பண்ணாருன்னா அவர் எடுத்த படம் தான் வந்து பேட்மேன் சூப்பர்மேன். ஆக்சுவலா ஒரிஜினலா இந்த படத்தை ஒரிஜினல் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைடர் கிடையாது. ஸ்னைடர் வந்து பிளான் பண்ண ஆள் கிடையாது. ஒரிஜினல் என்ன பிளான் பண்ணாங்கன்னா கிறிஸ்டின் பேலோட பேட்மேன் இருக்கு தெரியுமா, கிறிஸ்டோபர் நோலன் டார்க் நைட் ரைசஸ், அந்த டார்க் நைட் பேட்மேனுக்கும் சூப்பர்மேனுக்கும் சண்டை விடுறாம தான் பிளான் போட்டாங்க. இந்த ஐ எம் லெஜண்ட் படம் வந்து தெரியுமா, வில் ஸ்மித் இருப்பாரு, அந்த படத்தை டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணா இருந்துச்சு. அதெல்லாம் தலைவன் ஆர்வ கோளாறுல ஐ எம் லெஜண்ட் படத்திலே வந்து இன்ட்லாஸ் இருப்பாரு, இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு என்ன படுது டைரக்டர் பிடிக்கிட்டாங்க. போச்சே போச்சே ஐயோ போச்சே. ஸ்னைடர் என்ன பண்ணாரு, அவசரமாக காசு பண்ணுறதுக்காக இந்த படத்தை ரொம்ப டம்ப் பண்ணியிருப்பாரு, நிறைய விஷயம் வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாரு. இதான் என்னாச்சு அப்படின்னா பேட்மேன் சூப்பர்மேன் சரியா போகல, பெரிய கலெக்ஷன்லாம் இல்லை. இதுவே வந்து டபிள்யூபிக்கு அப்படியே கை ஐய ஆரம்பிச்சிருச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. நான் டபிள்யூபி கொண்டு வந்து தெரியாது சொல்லனா கிளைமேக்ஸ் சீன்ல வில்லன்ஸ்ல ஷிப்பை அடிக்க வைக்கிறதுக்கு சூப்பர்மேன் குழந்தையா வந்து ஷிப் இருக்கு தெரியுமா, அதை வச்சு மோத வச்சு வில்லனை காலி பண்ணலான்ட்டு ஸ்னைடர் ஐடியா. இப்போ டபிள்யூபி என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா குழந்தையா வந்து ஷிப் வச்சு வெடிக்க வச்சா சூப்பர்மேன் எப்படி திருப்பி சொந்த கிரகத்துக்கு போவார்னு கேட்டிருக்கானுங்க. ஏண்டா அந்த கிரகம் அழிஞ்சுதான்டா இங்க வந்தா, இது கூட தேவையான கப்பலுக்கு ஓடா இருக்கீங்க. இப்ப என்னாச்சு பேட்மேன் சூப்பர்மேன் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா போகல. அதான் என்ன பண்ணாங்க, இது கொஞ்சம் ஒத்தி வை அத்தி வை அப்படின்ட்டு இது பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் தான் நீ வந்து நீ டீம் அப் படம் எடுத்தே ஆகணும், ஜஸ்டிஸ் லீக் கொண்டு வந்தே ஆகணும்னு ப்ரெஷர் பண்ணாங்க. நம்ம ஸ்னைடர் என்ன பண்ணி விட்டாரு, ஆர்வ கோளர்ல ஒரு 4 மணி நேரத்துக்கு பாடத்து வச்சுட்டு விட்டாரு. 4 மணி நேரம் இது எப்படா தேட்டர்ல ஓட்டுவாடுங்க. இப்ப என்னாச்சுன்னா இந்த படத்துல வந்து நினைச்சா சுருக்கி இருக்கலாம், இது பண்ணிருக்கலாம். பட் அந்த டைம்ல வந்து அவருக்கு வந்து பர்சனலா ஒரு பிரச்சனை, அவனோட டாக்டர் இறந்துட்டாங்க. இதனால என்னாச்சு அப்படின்னா அவர் மனதான் வந்து கஷ்டப்பட்டு இருந்தாரு, இந்த படம் முன்னாடி வளர்க்க முடியாது, கொஞ்சம் டைம் கொண்டு கேட்டு இருந்தாரு. பட் இவன் தான் அவசரப்படுகியாச்சு, சோறு ஆகிறதுக்குள்ளேயே சட்டிக்குள்ள கை விடுற மாதிரி. சாதம் வெந்திருச்சு பவானி. அவெஞ்சர்ஸ் 1 படத்தை டைரக்டரான ஜாஷ் வீடனை கூட்டு வந்து இந்த படத்தை முடிக்க வச்சாங்க. ஆக்சுவலி ஸ்னைடர் எடுத்து வச்ச படத்தை அப்படியே வந்து ரிலீஸ் பண்ணா பரவாயில்ல, ஜாஷ் வீடன் வந்து என் சைட்ல எடுக்கிறேன்டா, நான் ஒரு கலைஞன்டா அப்படின்ட்டு ஜாஷ் வீடன் என்ன பண்ணாரு, ரீஷூட்லாம் எடுத்து அந்த சேவிங் பண்ண சூப்பர்மேன் தெரியுமா, அந்த பிரச்சனை அதனாலதான் மிஷின் பாஸ்வல் படத்துக்கோசரம் தாடி வளர்த்துட்டாரு. ஓகேவா, யாரு நம்ம ஹென்ரி கேவில். இப்போ இவங்க ரீஷூ எடுக்கும் பொழுது அந்த டைம்ல காஸ்ட் கொடுக்க ரெடி தான், ஆனா தாடி எடுக்க முடியாது, ஏன்னா அந்த படத்துக்கு போனோம்ல. ஆனா என்ன பண்ணாங்க, சிஜில பார்த்தலாம்ட்டு சிஜில வந்து பார்க்க முடியாத பண்ணிட்டானுங்க. ஸோ வந்து படம் ரிலீஸ் ஆகுது, பயங்கரமான இது ஸ்னைடர் படம் மாதிரி இல்லைன்னு கழுவி ஊத்துறாங்க. உண்மையிலே வந்து ஸ்னைடர் படம் மாதிரி இல்லாம மாத்தி எடுத்துட்டு பேரு மட்டும் டாட் ஸ்னைடர்னு போட்டானுங்க. இதனால ஸ்னைடர் ஃபேன்லாம் கடுப்பாயிட்டு, இது ஸ்னைடர் வெர்ஷனே இல்ல, இதுக்கு ஸ்னைடர் கட்டு வேணும், ஸ்னைடர் கட்டுன்னுட்டு பல வருஷம் போயிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்னைடருக்கும் டபிள்யூபிக்கும் சண்டை வந்துருச்சு. இவர் அவங்கள திட்டன்ட்டு சண்டை வந்து ஸ்னைடர் வெளியே போயிட்டா அப்படி டபிள்யூபியை விட்டு. இப்ப என்ன பண்றது, இருக்கிற படத்தை ஓட்டலான்ட்டு இருக்கிற விட்டு போனலாம் எழுதிக்கிட்டு இருந்தானுங்க. இந்த சசாமுக்கு படம், வண்டர் உமனுக்கு படம், வண்டர் படம் 1 ஓடிச்சுட்டு 2 எடுத்தாங்க, நக்கிட்டு போயிடுச்சு. எந்த ஒரு சரியான ஒரு டைம் லைனுமே இல்லாம எதை நோக்கி ஓடுதுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருந்துச்சு இந்த டிசியு. இதுக்கிடையில தான் ஆன்லைன் போராளிகளா மாறி ஒவ்வொரு ஸ்னைடர் கட்டை சேர்ந்தவங்களும் ஸ்னைடர் கட்டு வேணும் போயிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் தலைவன் இங்க இருந்து நான் டபிள்யூபிலாம் வேணாம், நான் இதுக்கு போறேன், எதுக்கு நெட்ஃபிளிக்ஸுக்கு போறேன் அப்படின்ட்டு அங்க போய் ஜாமி படம் எடுத்து அதுல வந்து ஸ்னைடர் கட்டு குறிலாம் வச்சிருந்திருப்பாரு. ஊருக்குள்ள ஜாமி ஆயிட்டு இருக்கும், லாக்குக்குள்ள பணம் இருக்கும், பணம் பொக்கிஷங்கள் இருக்கும், உள்ள அந்த பொக்கிஷத்துக்குள்ள ஸ்னைடர் கட்டும் இருக்கும். இந்த மாதிரி வச்சிருந்திருப்பாரு. இதே மாதிரி போயிட்டு இருக்கும் போதுதான் பல வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு, கொரோனா வந்துருச்சு. படம் ஷூட் பண்ண முடியாது, ரிலீஸ் பண்ணவும் முடியாது. அவன் ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் போதும்ட்டு உட்காந்துட்டான். ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் கல்லா கட்டிட்டு இருந்தானுங்க. இந்த டைம்ல நம்மளும் நல்லா காட்டணும்ட்டு இவனுங்களும் ஒரு ஓடிடி ஓவம் பண்ணானுங்க. இந்த ஓடிடிக்கு வந்து சும்மா வருவானுங்களா, அதான் கவச்ச வேணும்ல, அது என்ன பண்ண யோசிக்கும் போது தான் சைடு கேட்டுட்டு இருக்கானுங்க. ஸ்னைடரே கூட்டிக்க போன்ட்டு, தம்பி ஏதாவது ஒரு கட்டு வச்சிருக்கேன்ல, கட்டு எடுத்து கொடு, கட்டா காசு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஸ்னைடர் கிட்ட பேசி ஒரு வழியா ஸ்னைடர் கட்டுக்கு வேலை பார்த்தானுங்க. இப்படிதான் கஷ்டப்பட்டு தான் இந்த ஸ்னைடர் கட்டு ஒரு வழியா வாண்டர் பேசுற ஓடிடிக்கு வந்துச்சு. மொத்தம் 4 மணி நேரம். உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்திருக்கும். கேரக்டர்ஸ் எல்லாம் மாத்தி அழகா
கேரக்டர் காம்பன்சேட் பண்ணி ஜாஸ்தி கட்டுக்கோ இந்த கட்டுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருந்திருக்கும். 4 மணி நேரம் போனது தெரிஞ்சிருக்காது. இந்த 4 மணி நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் சோலோ படம் கொடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்களை இந்த ஒரே படத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போர்ஷன் கொடுத்து அழகா சொல்லியிருந்திருப்பாரு ஸ்னைடர். சரிப்பா ஸ்னைடர் கிட்ட வந்துச்சுப்பா அவ்வளவுதான்ப்பா, அதுக்கப்புறம் ஸ்னைடர் படம் வரும்பா அப்படின்னா அதான் இல்ல, இதோட அவ்வளவுதான். ஸ்னைடர் கட்டோட ஸ்னைடர் அவுட் கிளம்புறாரு. ஓகேவா, இதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டேன்ட்டு இவரும் சொல்லிட்டு அப்படி இங்கே சண்டை ஆயிடுச்சு. ஏன்னா உள்ள சண்டை ஆயிடுச்சு அப்புறம் இருக்கிறது இதுக்கெல்லாம் வந்து WB இது எப்படியாவது ஒட்டு போட்டாகணும். மாறுல பிறகு கல்லா கட்டிக்கிட்டு இருக்கியா, நம்ம ஏதாவது ஒட்டு போட்டு ஜாயின் பண்ணி ஆகணும்ட்டு யாரையோ தேடினானுங்க, எதையோ பார்த்தானுங்க, யாருமே கிடைக்கல. அந்த நேரத்தில் தான் கடவுளா பார்த்து மகன அங்குச்சாமி நல்லா இருக்கணும்பான்ற மாதிரி டிஸ்னியே வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி டைரக்டரை ஃபயர் பண்ணிட்டானுங்க. அவர் வந்து ட்விட்டர்ல ஒரு 3 காலத்துல அசிங்கம் ஏதோ எழுத இது வந்து இப்போ இந்த காலத்து பொலிட்டு ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து எடுத்து போட அவரை வந்து ஃபயர் பண்ணா டிஸ்னி. அப்பதான் தம்பி நீ ஏன்ப்பா அங்க போற, இங்க வாப்பான்ட்டு கூப்பிட்டு பாடுத்தாங்க நம்ம ஜேம்ஸ் கண்ண. அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. சீஸ் எடுத்தாரு, அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, நீதான்ப்பா என் தலைவர், இதுக்கப்புறம் இது நீயே எடா பாத்துக்கன்ட்டு விட்டானுங்க. ஆச்சு இதுக்காக தான் ராக் வந்தேன். அப்படி ராக் வந்து நான் ஒரு கொட்டாய போறேன்ட்டு பிளாக் ஆடம் எடுத்தாரு. பிளாக் ஆடம் மட்டும் ஓடி இருந்தா தலைவன் தான் கெத்தா இருந்திருப்பான். டிசியில ரிலீஸ் ஆகும்போது தலைவன் நான் தான் கெத்து, ஏய் பிளாக் ஆடம் தான்டா அப்படின்ட்டு தலைவன் ஓரா பண்ணிட்டு இருந்தான். படம் நக்கிட்டு போன உடனே டபிள்யூ வந்து துரத்தி விட்டாங்க அவரை. இதுக்கெல்லாம் ஜேம்ஸனை கொண்டு வரும் பொழுது ஜேம்ஸ்கன் பார்த்தாரு, நடா இது கதையில கோலா இருக்குன்னு பார்த்தா ஆக்டர்ஸும் கோலா பண்ணி வச்சிருக்கானுங்க, பேட்மேனோட சண்டை போட்டு பஞ்சாயத்து பண்ணி வச்சிருக்கானுங்க, பேட்மேன் சோலோ படத்தை ஏமாத்திரானுங்க. ஓகேவா, இந்த பக்கம் பிளாஷ் பார்த்தா போலீஸ் கேஸ் ஆகி அவன் ஜெயில கிடக்குறான். என்னடா பண்றதுன்னு பார்த்து எல்லா கோட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிடுறேன், நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன்ட்டு மொத்த யூனிவர்சிட்டியை வந்து ரீபூட் பண்ணிட்டேன். அப்படி இதுல பாவம் யார் தெரியுமா, இன்றிகில் தான். பிளாக் ஆடம்ல போஸ்ட் கிரிசினை கூட்டு வந்து அடுத்து சூப்பர்மேனும் பிளாக் ஆடம் சண்டை வராம பாடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் போட்டு வச்சுட்டாங்க. திடீர்னு மொத்த பேரை ஃபயர் பண்ணால இதுல கடுப்பானவன் தான் இந்த கல்ட் குரூப். இப்ப என்னாச்சு, இவங்களுக்கு வந்து புது படம் எங்களுக்கு தேவையில்ல, ஸ்னைடர் கட்டு தான் எங்களுக்கு வேணும், ஸ்னைடரை வர சொல்லுங்க, ஸ்னைடரை படுக்க வருங்கன்ட்டு இவங்க படம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா டிசில இருந்து இப்போ இந்த புது யூனிவர்ஸை பில்ட் பண்ணி டிசியூவா மாத்தி எப்படி MCU மாதிரி DCU அப்படின்னு கொண்டு வந்து இப்போ வந்து சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் டீசர் வந்ததுலேருந்து போஸ்டர் வந்ததுலேருந்து எந்த அளவுக்கு இதை கலாய்க்க முடியும், எந்த அளவுக்கு இதை வச்சு அடிக்க முடியும்ட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த டிசி கல்ட்டை சேர்ந்தவங்க. இது மார்வல் ஃபேன்ஸ்லாம் இல்ல, டிசி ஃபேன்ஸ் தான். உள்ளுக்குள்ளேயே அடிச்சிருக்கா, வீட்டில் அடிக்கிறீங்க இப்படிலாம் பண்ணிட்டா ஸ்னைடர் வந்துருவாரு படம் எடுத்துருவாருன்ட்டு ஒரு நினைப்புல பண்றாங்க. உண்மையை வர்க்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஸ்னைடருக்கும் இது வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கிற சண்டை. ஸ்னைடர் எடுத்த படங்கள்ல வந்து பெருசா ஹிட்டாகி ஓடி இருந்து பெரிய கலெக்ஷன் அள்ளி இருந்தே அப்படின்னா உண்மையிலேயே இந்த கம்பெனியே அந்த வந்து ஸ்னைடரை வெளியே அமைச்சிருந்திருக்காது. ஸ்னைடரை வந்து ஆஹாஹோன்னு தங்க தட்டு வச்சு பார்த்துருப்பானுங்க. அது நடக்காதனால தான் இங்க பிரச்சனையே. ஸ்னைடர் விஷயம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைடர் விஷயம் எல்லாமே வந்து மார்வல் படங்கள் மாதிரி ஜனஜகமான படங்கள், அதாவது குழந்தைங்களாம் பார்க்குறவங்களாம் எடுக்க மாட்டாங்க, கலர்ஃபுல்லாக எடுக்க மாட்டாங்க. ஸ்னைடர் வந்து கருப்பா ஒரு டார்க்கா ஒரு மெச்சூரா தான் எடுப்பாரு. ஹை பட்ஜெட்ல அதிகமான பட்ஜெட் போட்டு படம் பண்ணும்போது எல்லா ஆடியன்ஸும் வந்தாதான் அந்த காசை வந்து புருஷமா எடுக்க முடியும். ஓகேவா, ஒரு செட் ஆஃப் படம் எடுக்க முடியாது. இந்த ஒரு காரணத்தால தான் ஸ்னைடர் எடுக்கிற படங்கள் வந்து மார்வல் அளவுக்கு காசு எடுக்க முடியல. ஹிட் ஆகுது, மார்வல் அளவுக்கு இல்லை. அதாங்க பிரச்சனை. WB ஆசைப்படுறதானே எனக்கு மார்வல் அளவுக்கு காசு வேணும், டாட் அவ்வளோதான். ஸோ ஸ்னைடர் வருவாரா, ஸ்னைடர் கட் எடுப்பாரா, ஜஸ்டிஸ் லீக் ஒன்னோட ஸ்னைடர் கட்டில் போஸ்ட் கிரெடிட் சீனை வந்து அழகாக கொடுத்துருப்பாரு. அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் ஏற்ற மாதிரி படம் வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பில்லை ராஜா. ஒத்துக்கிற மனசுலாம் அதான் ராஜா. எனக்கும் மார்வலும் டிசியும் பிடிக்கும். இப்பயும் நான் சின்ன வயசுல வாங்கி படித்த பெரும்பாலும் புக்ஸ் பார்த்தா டிசி புக்ஸ் தான் இப்போ நான் வச்சிருக்கேன், இந்த பழைய புக்ஸ் எல்லாமே. ஸோ வந்து ஒரு டிசி படம் பார்க்கும்போது டிசி மூவிஸ் வரணுன்றதான் என் ஆசையை தவிர இந்த மாதிரி ஒரு டேரக்டர் தான் எடுக்கணும் அப்படின்னு சண்டை போறதுல வந்து எந்த பிரயோஜனமே இல்லை. இந்த டிசியு வந்து இட்டானாதான் அது தொடர்ந்து டிசி படங்கள் வரும். அதனால வந்து இந்த படத்துக்கு எதிராக சொல்லாம இந்த படத்தை ஓட வச்சினாதான் அடுத்த படம் வரும். ஸோ அதனால வந்து டிசி ஃபேன்ஸ் ஸ்னைடர் கட் தான் வேணும் அடம் பிடிக்காம இந்த படத்தை வந்து ஓட வைங்க. பாட்டி காசு வாங்கிட்டாங்க பாட்டி. ஓகே இதுதான் வந்து இந்த என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லியிருப்பேன். மேபி இதுல பெரிய வீடியோ ஆயிடுச்சு நினைக்கிறேன். இதே எடிட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னும் நிறைய கதை இருக்குது, அதெல்லாம் சொன்னா 1 ஹவருக்கு மேல போகும். ஸோ வந்து அதை எடிட் பண்ண டைம்னால இப்பதான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே இதே மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க, நானும் போய் ட்ரை பண்றேன். அப்போ இன்னொரு விஷயம், இது வந்து புது சேனல், புதிய சேனல். இது வந்து கேப்டன் கேக். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மாவடிசி பாக்குறவங்க ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க நானும் பாத்துக்கிறேன். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.